வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2023ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசு பெற்றவர்களோட விவரம் தான் பார்க்க போகிறோம். நோபல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் அமைதிக்கான நோபல் பரிசு, இலக்கியத்துக்கான நோபல் பரிசு, மருத்துவத்திற்கான நோபல் பரிசு, இயற்பியல், வேதியியல், இலக்கியம், சமாதானம், அமைதி, பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசுலாம் வழங்கிட்டு வராங்க. அத்தகைய நோபல் பரிசு 2023ஆம் ஆண்டு யாருக்கு கிடைச்சது அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது ஜிகே பொது அறிவு பகுதியில் எல்லா தேர்வுகளையும் டிஎன்பிஎஸ்சி, டிஏடி ப்ளஸ் நம்ம எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே எக்ஸாமு, அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளையும் இந்த ஜிகே பகுதியிலேருந்து, பொது அறிவு பகுதியிலேருந்து நோபல் பரிசை பற்றி கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறுகிறதுக்கு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2023 நோபல் பரிசு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடலியல் அல்லது மருத்துவம். உடலியல் அல்லது மருத்துவம் யாருக்கு கிடைச்சதுன்னா கட்டலின் கரிக்கோ அண்டு ட்ரூ வெய்ஸ்மேன். உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு கிடைச்சதுன்னா கட்டலின் கரிக்கோ அண்டு ட்ரூ வெய்ஸ்மேன். என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி. என்ன அவங்க எதுக்காக மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கிடைச்சுன்னா mRNA தடுப்பூசிகளில் அவர்களின் முன்னோடி பணிக்காக. mRNA தடுப்பூசிகளில் அவங்களோட முன்னோடி பணிக்காக, அதாவது இந்த கோவிட்-19க்கு இந்த mRNA அப்படிங்கிற தடுப்பூசி கண்டுபிடிச்சதுக்காக அவங்களுக்கு இந்த கட்டலின் கரிக்கோ மற்றும் ட்ரூ வெய்ஸ்மேனுக்கு அக்டோபர் 2ஆம் தேதி உடலியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு. இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேர் கிடைச்சிருக்கு. யாருன்னா பியர் அகோஸ்டினி, ஃபெரங்க் கிராஸ், அன்னே எல் ஹீலியர். பியர் அயோஸ்டனி, ஃபெரங்க் கிராஸ், அன்னே எல் ஹீலியர். என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி. என்ன கண்டுபிடிப்புக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கான இயற்பியலுக்கு ஒளியின் லைட், ஒளினா இந்த ஒளினா லைட், ஒளியின் ஒளிப்பதிவுகளில் எலக்ட்ரான்கள் பற்றிய ஆராய்ச்சி. ஒளியின் ஒளிப்பதிவுகளில் எலக்ட்ரான்கள் பற்றிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புக்காக இந்த பியர் அகோஸ்டினி, ஃபெரங்க் கிராஸ், அன்னே எல் ஹீலியோ அக்டோபர் 3ஆம் தேதி இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. அடுத்து வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 3 பேருக்கு கிடைச்சிருக்கு. அவங்க நான் 3 பேருக்கு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா மவுங்கி ஜி பாவெண்டி, லூயிஸ் இ ப்ரூஸ் அண்ட் அலெக்சி ஐ எகிமோவ். மவுங்கி ஜி பாவெண்டி, லூயிஸ் இ ப்ரூஸ் அண்டு அலெக்சி ஐ எகிமோவ் அப்படிங்கிற 3 பேருக்கு. இதுங்க என்னங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா குவாண்டம் புள்ளிகளின் கண்டுபிடிப்பு மற்றும் தொகுப்பிற்காக. குவாண்டம் புள்ளிகளோட கண்டுபிடிப்பு மற்றும் தொகுப்பிற்காக அக்டோபர் 4ஆம் தேதி மவுங்கி ஜி பாவெண்டி, லூயிஸ் இ ப்ரூஸ், அலெக்சி ஐ எகிமோ ஆகிய 3 பேருக்கும் வேதியியலுக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்கான நோபல் பரிசு. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஜான் போஸ். என்னை கொடுத்தாங்கன்னா அக்டோபர் 5. இது எதுக்காக கொடுத்தாங்கன்னா சொல்ல முடியாதவற்றிற்கு குரல் கொடுக்கும் அவரது புதுமையான நாடகம் மற்றும் உரைநடைகளுக்கு. சொல்ல முடியாதவற்றுக்கு குரல் கொடுக்கும் அவரது புதுமையான நாடகம் மற்றும் உரைநடைகளுக்காக அக்டோபர் 5ஆம் தேதி ஜான் போஸ் அப்படிங்கிறவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக சமாதானம், அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு நர்கீஸ் முகமதி சமாதானத்திற்கான நோபல் பரிசு. இது யாருன்னா ஈரானில் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம். பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் அனைவருக்கும் சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்கான போராட்டத்திற்காகவும். இந்த 2 காரணங்களுக்காக அக்டோபர் 6ஆம் தேதி நர்கீஸ் முகமதுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு, சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்த பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கிளாடியா கோல்டின்ங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னைக்குன்னா அக்டோபர் 9ஆம் தேதி வழங்கியிருக்காங்க. இது என்னன்னா பெண்களின் தொழிலாளர் சந்தை விளைவுகளை பற்றிய நமது புரிதலை மேம்படுத்தியதற்காக. பெண்களின் தொழிலாளர் சந்தை விளைவுகளை பற்றி நமது புரிதலை மேம்படுத்தியதற்காக அக்டோபர் 9ஆம் தேதி கிளாடியா கோல்டின் அப்படிங்கிறவங்களுக்கு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் நோபல் பரிசு 2023ஆம் ஆண்டு வழங்கிய விவரங்கள். இது போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்து பயன்பெற வாழ்த்துக்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம்.